வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் C2C அட்வான்ஸ் சிஸ்டம் ஐபிஓ ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நேற்றைய தினம் 25th நவம்பர் அன்னைக்கு செபி வந்து இந்த ஐபிஓ சம்பந்தமாக ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியோட ஷேருங்க வந்துட்டு 29th நவம்பர் அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் செய்யப்படுறதா இருந்தது. இது அன்றைய தினம் லிஸ்ட் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லி செபி கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கான செபி சைட்லேருந்து சொல்லப்படுற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி ரெண்டரிங் ப்ராஸ்பெக்ட் சப்மிட் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஆடிட்டரால் மட்டுமே வெரிஃபை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் செபிக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க செபி. பட் செபியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டரால் வெரிஃபை செய்யப்படணும். அதுக்கப்புறம் தான் வந்து செபிக்கு அதை சப்மிட் பண்ணணும். ஸோ கம்பெனி இந்த ப்ரொசீஜரை சரிவர ஃபாலோ பண்ணதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனியோட ஷேரை டெம்பரரியாக லிஸ்டிங் போகிறதுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக கம்பெனிக்கு வந்துட்டு செபி கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியை வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை செபிக்கும் என்எஸ்சிக்கும் ரீசப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் டியூரிங் த மீன் டைம் இந்த கம்பெனியோட ஐபிஓக்கு யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷனை வித்ட்ரால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மீன் டைம் கம்பெனிக்கிட்ட இருந்து நேற்று என்எஸ்சிக்கு ஒரு நோட்டீஸ் போயிருக்கு. அதில் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அந்த ஆடிட்டர்கிட்ட இருந்து வித்தின் 2 to 3 டேஸில் ஒரு ரிப்போர்ட் வந்து என்எஸ்சிக்கும் அதே மாதிரி செபிக்கும் சப்மிட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் செபி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதில் இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே லெஜிட்டிமேட்டான நம்பர் தான், அந்த நம்பர்ஸ் எதுவுமே மேனிப்புலேட் செய்யப்படல அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்தர் டேட்டில் இந்த ஷேர் வந்து என்றைக்கு லிஸ்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த ஷேர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் செய்யப்பட மாட்டாது. ஸோ மீன் டைம் இன்னைக்கு காலையில் இந்த கம்பெனிக்கிட்ட இருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐபிஓக்காக நீங்கள் பிட் பண்ண அப்ளிகேஷனை வித்ட்ராயல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு இமெயிலை அவங்க வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த இமெயில். இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னா, இதில் வந்துட்டு ஸ்டெப் 1, 2, 3, 4 சொல்லி நீங்கள் வந்து எப்படி வந்துட்டு உங்களோட ஐபிஓ அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக நீங்கள் வந்துட்டு எந்த ப்ரோக்கரேஜ் ஹவுஸில் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதில் நீங்கள் எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் அவங்க மூலயமா பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ப்ரோக்கரேஜ் கிட்ட இருந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் இது சம்மந்தமாக கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, யார் அப்ளிகேண்ட்டோ அவங்களோட நேம், அப்ளிகேஷன் நம்பர், பேன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எவ்வளோ ஷேர் அப்ளை பண்ணாங்க, அதே மாதிரி இதுக்காக நீங்கள் வந்து எந்த பேங்க் மூலமாக நீங்கள் பணத்தை பே பண்ணுறதா இருந்தீங்க அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி c2csmeipo@linkedtime.co.inங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணணும். இந்த லிங்கட்டைம்ங்கிற கம்பெனி தான் வந்துட்டு இந்த C2C அட்வான்ஸ் சிஸ்டமோட அப்ரூவ்டு ரெஜிஸ்ட்ராராக இருக்காங்க. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுற இமெயிலில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைனில் வந்துட்டு அப்ளிகண்ட்டோட நேமு, பேன் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி அப்ளிகேஷன் நம்பர், அதே மாதிரி வித்ட்ரால் ரிக்வஸ்ட்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணி நீங்கள் இமெயில் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் கம்பெனி வந்துட்டு உங்களோட ஐபிஓ ப்ராசஸை உங்களுக்கு சார்பாக அவங்க ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது சம்மந்தமாக வந்துட்டு பல்வேறு புரோக்கர்ஸ் கிட்ட இருந்தும் வந்துட்டு இமெயில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக வந்துட்டு ஜெரோதாலேருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்தது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோவில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதில் கிளியராக கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி எந்தெந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட கைட் அப்ளிகேஷன் மொபைல் ஆப்பில் லாகின் பண்ணிட்டு பிட்ஸுங்கிற செக்ஷன் போங்க. அடுத்து ஐபிஓங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு ஆன்கோயிங் அப்ளைன்னு 2 செக்ஷன் இருக்கும். இல்லை வந்துட்டு அப்ளை டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஐபிஓக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க லிஸ்ட் வரும். இல்லை C2C அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிட்டடாக செலக்ட் பண்ணுங்கள். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாப்பப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு கேன்சல் மாடிஃபைங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் கேன்சல் செலக்ட் பண்ணிட்டு இது எஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐபிஓ அப்ளிகேஷன்கள் வந்துட்டு வித்ட்ரால் செய்யப்படும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணல, வெப் அப்ளிகேஷன்லேயே பண்ணிக்கிறா இருந்தீங்கன்னா நீங்கள் கைட்டை வந்து வெப்பில் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு நீங்கள் ஐபிஓ செக்ஷனில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் எந்தெந்த ஐபிஓக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க லிஸ்ட் இருக்கும். இதில் வந்துட்டு C2C அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிட்டடை செலக்ட் பண்ணிட்டு கேன்சலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பாப்பப் பாக்ஸ் வரும். அதில் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட C2C அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் ஐபிஓ அப்ளிகேஷன்ங்கிறது கேன்சல் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 20th நவம்பர் 3 o'clock இந்த ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு இந்த கேன்சலேஷனுங்கிறது வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓக்காக நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பிளாக் செய்யப்பட்ட பணங்கிறது வந்து
வித்தின் 48 ஹவர்ஸில் வந்துட்டு அது அன்பிளாக் செய்யப்படும். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போது செபி கிட்டேருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஐபிஓ சம்மந்தமாக. ஸோ இது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.